சென்னையில உன் கூட ஒர்க் பண்ண பெர்மிஷன் வாங்கவே நான் படாத பாடுபட்டேன். இவன் வேற அப்பா கிட்ட வந்து ஏதாவது உளர்னானா அவ்வளவுதான். சென்னையும் வேண்டாம் வேலையும் வேணாம்னு சொல்லிடுவாரோன்னு பயமா இருக்குடி. விஜி, டோன்ட் வரி. என்ன டோன்ட் வரி? பணம் தானே, கொடுத்துடலாம். இது பாரு, நாளைக்கு காலையில 10 மணிக்கு திருவானைக்காவல் கோயில் மண்டபத்துக்கு வந்து உன்னோட பணத்தை வாங்கிக்கோ. ஓகே. என்ன கலர் ட்ரெஸ்ல வருவ? என்னதான் உனக்கு நல்லா தெரியுமே. கண்டவங்கள எல்லாம் என்னால ஞாபகம் வச்சிட்டு இருக்க முடியாது. அப்படியா? சரி, ரெட் கலர் ஷர்ட், கிரே கலர் பேண்ட். ஓகே. நான் ப்ளூ கலர் சுடிதார்ல வருவேன். ஓகே, நாளைக்கு காலையில 10 மணிக்கு பார்க்கலாம். ஏன்டா உனக்கு ஒரு வேலையே இல்லையா? நான் எப்போ போன் வச்சு பார்த்தாலும் சூதாடி சித்த மாதிரி எதிரில நின்னு ஷாக் கொடுக்குற. பேச்ச மாத்தாத. இப்போ நீ பேசுனது இந்த ஆக்சிடென்ட் பார்ட்டியோட தானே? ஆமா, வீட்ல அப்பாவும் நீயும் கொடுத்த டார்ச்சர் தாங்காம நான் அவளுக்கு டார்ச்சர் கொடுத்தேன். நாளைக்கு காலையில 10 மணிக்கு வந்து பணத்தை தரேன்ட்டா. நாளைக்கு கத்தால பணம் வாங்குறதுக்கு நீ போறியா? நான் ஏன் போறேன்? என் ஃப்ரெண்ட் எவனையா அனுப்பிச்சு வைப்பேன். 2 தடவை முகத்தை பார்த்ததுக்கே இவ்ளோ பிரச்சனை, இன்னொரு தடவையா? டேய், நான் போய் அந்த பணத்தை வாங்கிட்டு வரேன்டா. டேய் வேண்டாம். டேய், எப்படியா இருந்தாலும் உன் ஃப்ரெண்டு தானே அனுப்ப போற, அதுக்கு நானே போய் வாங்கிட்டு வரலாமே. கஷ்டம்டா. டேய், அது மட்டும் இல்லாம அது நம்ம குடும்ப பணம்டா, நாம தான் பொறுப்பா போய் வாங்கிட்டு வரணும். நீ நினைக்கிற மாதிரி இதுல எனக்கு எந்த வித ஆட்சேபனையும் இல்லை. யூனோ, உன்னை போய் நல்லவன் நம்புறாரு அந்த ஆளு. எந்த ஆளு? நம்ம அப்பா தான்டா. டேய், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, ப்ளூ கலர் சுடிதாரு. சீக்கிரம் வாங்கிட்டு வா, நான் டீ கடையில வெயிட் பண்றேன். ஓகே, விட்றா.